பெரியபாளையம் காட்டுச்செல்லியம்மன் கோவில். ஒரு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 4 டேஸ் வீடியோவாக தான் நான் எடுத்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னன்ட்டு கடைசி வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் கிளம்பிகிட்ருந்தோம். எல்லாம் எதுக்காக கிளம்பிகிட்ருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு சின்ன வேண்டுதல். என்ன வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, வேப்பஞ்சலை கொடுக்கறது தான். இது வந்து பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடி பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டது. அதே மாதிரி போயிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் கிளம்பியிருந்தோம். அங்கே சுத்தமாக இடம் கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியே கார் போட்டு அப்படியே தான் படுத்துருந்தோம், உட்காந்துட்ருந்தோம், தூங்கலை. நைட் ஃபுல்லாக ஜனம் வந்த மேனிக்கு தான் இருந்தது. பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 3 o'clockலாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அங்கேயே பூஜை பண்ணிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே கற்பூரம் தீபாரதனைலாம் காமிச்சிட்டு கோவில் உள்ள வந்து பாப்பாவுக்கு அங்கேயே கிரவுண்ட்லேயே தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து வேப்பஞ்சலை சுற்றிட்டு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பெரியபாளையத்துலேருந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பாடு செய்கிறதுக்காக நாங்கள் போனது. எல்லா பாத்திரமும் எடுத்துக்கிட்டோம். சாப்பாடு வடிக்க மட்டும் டேட்ஸா பத்தலை. அதனால் அங்கே போயிட்டு வாங்கியிருந்தோம். ரொம்ப விலை சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு 400 கிட்ட இங்கே சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் பார்த்துருப்பீங்க, அதுதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்டு அங்கேயே நிறைய மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே கொடுத்து வெட்டி தான் செய்கிறாங்க. பெரியபாளையத்துலேயும் செய்கிறாங்க, காட்டுச்செல்லியம்மன் கோவிலையும் செய்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே காட்டுச்செல்லியம்மன் கோவிலுக்கு ரெகுலராக போகிறது தான். இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி சாப்பாடெலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த காட்டுச்செல்லியம்மன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக வேர்களாலேயே அந்த கிளைகளாலேயே சூழ்ந்து இருக்கும் இந்த கோவில். எனக்கு வந்து நைட்டு அங்கே ஸ்டே பண்ணதால் பார்த்திங்கன்னா க்ரோத் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதாலேயே 1 வீக் கிட்ட நான் வீடியோஸ் போடாமல் தான் இருந்தேன். சரி எப்படியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இப்போ கூட எனக்கு செட் ஆகலை குரல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு காட்டுச்செல்லியம்மன் கோவிலில் வெளியில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 5 o'clock ஆகிடுச்சுங்க. அங்கே வந்து கிளம்புறதுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லாமே, ஏன்னா 6 மணிக்கு மேலே கோவில் ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கோவில். ஸோ அதனால் அது வரைக்கும் சுற்றிட்டு வீடியோஸ் கூட கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துருந்தேன். சாமியை ஃபுல்லாக எடுக்கல நாங்கள், ஏன்னா ஈவினிங் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் அது வரைக்கும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அங்கேயே எல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஃபோட்டோ கூட பாப்பா போஸ் கொடுக்க விடலை. ஏதோ வந்து நின்றுக்கிட்டா பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் மழை, நாங்கள் தாளிக்கும் போதே மழை கொஞ்சம் தூறல் போட்டுச்சு. அவ்வளோதான்டா சமைக்க முடியாதுன்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக தூரிட்டு நின்றுச்சு. எங்கே இந்த காட்டுக்குள்ளே மழையே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் எல்லா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வந்து சண்டே வந்திருந்தோம். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஒரு விஷயம், வெற்றிலை தீபம் வந்து வெற்றிலைன்றது லக்ஷ்மிக்கு உகந்த ஒன்று. நான் வந்து யாரை ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் இந்த ஆன்மீக சேனல்னு சொல்லிட்டு மங்கையர்க்கரசி அம்மாவுடைய சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதை நான் அடுத்த ஒரு வ்ளாகில் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெற்றிலை தீபம் போடுறது இதுதான் எனக்கு லாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்த ஃப்ரைடேலே பார்த்திங்கன்னா பையனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அங்கே நிறைய பார்த்திங்கன்னா முருகரும் கிருஷ்ணர் வேஷம் தான் நிறைய போட்டிருந்தாங்க. பையனும் வந்து என்ன வேஷம் போட்டிருந்தான்னா தேவர் வேஷம் போட்டிருந்தான், முத்துராமலிங்க தேவர் வேஷம் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே எங்கள் வீட்டில் திருப்பதி போயிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து நான் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் பொம்மை தான். இது எனக்கு ஸ்மைலிங் பொம்மைன்னு தெரிஞ்சும் இதை நான் வச்சுருந்தேன். ஏன்னா எடுக்க எனக்கு மனசு இல்லை. சரி நம்ம மாற்றலாம்னு எவ்வளோ கோயிலுங்க போயிருக்கேன், எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன், பட் வாங்க முடியல. இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் கையால் வாங்கிட்டு வர சொல்லி அவரை மாற்றி உட்கார வச்சு, எடுக்க மனசில்லை, எடுத்து ஓரமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேலேயே அவரை வச்சுட்டு நல்லா அம்சமாக தான் உட்காந்துக்கிட்டார். எங்கே இருந்தாலும் அம்சமாக இருப்பாங்க போல இருக்குது. தப்பான வழிபாடுகள் செய்யக்கூடாதுன்ற காரணத்துக்காக இதை செஞ்சோம்.
அடுத்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மகா சங்கடா சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு ராதை வேஷத்துக்காக ட்ரெஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த கோவிலுக்கு நான் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இங்கே தான் நான் ஷாப்பிங் நிறைய வாட்டி போவேன். இந்த கடைங்களுக்கு தான் இந்த ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ராதை ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வேஷம் போட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.